இருக்கிறது. அல்லேலூயா. உன் மதிலையும் உன் குடும்பத்தையும் உன் எதிர்காலத்தையும் என் தெய்வமாகிய என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் ஜெனிப்பித்து கட்டும்படியாய் தேவன் இந்த பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. எப்ப எடுத்து கட்டுவார், எப்ப குடும்பம் கட்டப்படும் என்றால் வேதம் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனம். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், காண வெளிப்படுவது முதல் வருமட்டும் 7 வாரமும் செல்லும். மறுபடியும் கட்டப்படும், ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது 7 வாரமும் 62 வாரமும். வேதம் சொல்லுகிறது தேவன் உன்னை எடுப்பித்து கட்ட சில நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்கும் என்றால் இடுக்கமான காலங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமம் உன் வாழ்க்கையிலே மகிமைப்பட, உன் குடும்பம் எடுப்பித்து கட்ட சில நாட்கள் நீ காத்திருக்க வேண்டியது அவசியம். தேவன் ஒரு தீர்மானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில நாட்கள் இந்த இடுக்கமான வழியிலே, இந்த போராட்டமான வழியிலே, இந்த கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையிலே நீ வாழத்தான் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் எல்லாரும் கேட்போம், சபைக்கு போகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், வசனத்தை விசுவாசிக்கிறோம், ஆனாலும் இன்னும் என் நாட்கள் துக்கமாகவே இருக்கிறதே, இன்னும் நான் இடுக்கமான வாசலிலே நடந்து கொண்டிருக்கிறேனே என்று அநேகருடைய இருதயத்திலே கேள்விகளாக இருக்கலாம். இல்லை, இன்னும் என் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் எனக்கு தாமதமாகிக் கொண்டே இருக்கிறதே என்று உன் இருதயத்திலே கேள்விகளோடு இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய காலம் வருகிற வரைக்கும் கர்த்தருடைய கரத்திலே நீ அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் நினைத்தால் நடக்கப் போவது அல்ல, நான் நினைத்த உடனே என் வாழ்க்கை மாறப்போவது அல்ல, நான் நினைத்த உடனே என் தேவன் எனக்கு மனமிறங்கி என்னை உயர்த்துகிற தேவன் அல்ல. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துவார் என்றால், கர்த்தர் ஒரு மனிதனை நடத்துவார் என்றால் அவனை அக்கினியிலே புடமிட்டு அவனை சோதித்து அவனை பொன்னாய் விளங்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. சில காலங்கள், அதேதான் எரேமியாவின் புஸ்தகத்திலே நாம் எப்படியாய் வாசிக்கிறோம். எரேமியா புஸ்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனம். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து இவ்விடத்துக்கு உங்களை திரும்ப வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் ஹல்லேலூயா. எத்தனை வருஷமா? 70 வருஷம் என்னவா இருக்கணும்? காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் உன்னை இந்த 70 வருடங்கள் இல்ல 40 வருடங்கள் இல்ல 4 நாட்கள் இல்ல எத்தனை நாட்களோ தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் காலங்களை வைத்திருக்கிறாரோ அந்த காலம் வரைக்கும் கர்த்தர் உன்னை கைவிட போவதே இல்ல. வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, நான் உன்னை சந்திப்பேன். காலம் நிறைவேறின பின்பு தேவன் உன்னை, எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை சந்திப்பா. சொல்லுங்க, இயேசு என் குடும்பத்தை சந்திப்பா. அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் சந்திப்பார். நம்புகிறீங்களா? தேவன் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்ப வரும்படிக்கு உங்கள் மேல் நல் வார்த்தைகளை, அல்லேலூயா, உங்க மேல என்ன வைத்திருக்கிறாரு? நல் வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். காலம் நிறைவேறுகிற வரைக்கும்
வேதம் அழகாக சொல்லுகிறது, உன் நினைவு என் நினைவு. ஆண்டவர் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். முதல்ல நம்ம அதை புரிந்து கொள்ளுவோம். அவங்க வளர்ந்துட்டாங்க அதனால நான் வளர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமே, அவங்க இப்படி செய்யறாங்க அதனால நான் இப்படி செய்யறேன் இல்ல. உன் நினைவு கர்த்தருடைய நினைவு இல்ல. தேவன் ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் உன் வாழ்க்கையில உயர்வை நீ பார்க்க முடியாது, உன் வாழ்க்கையில நன்மையை பார்க்க முடியாது. ஆனால் இயேசு உன்னை கைவிட மாட்டார். எகிப்து ஜனங்கள் எத்தனை ஆண்டுகள் கூக்குரலிட்டு கொண்டிருந்தார்கள்? எத்தனை வருஷம்? 400. ஆமே, அது வரைக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த காலம் வருகிற வரைக்கும் தேவன் அமைதியாக இருந்தார். யோபு சொல்லுகிறார், வலது பக்கம் பார்க்கிறேன் இயேசுவை காணா, இடது பக்கம் பார்க்கிற இயேசுவை காணா, பின்பாக பார்க்கிற இயேசுவை காணா, முன்பாக பார்க்கிற இயேசுவை காணா. எப்ப நான் இயேசுவை காண்பேன்? கர்த்தர் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அந்த காலம் வருகிற வரைக்கும் நான் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும்.